ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆ கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஃபொமிரான் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபொமிரான் ஷீட்டில் பண்ணுற ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ரீயூசபிள். ஸோ அதோடு வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸை வந்து எப்படி வேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே கொடுக்கல. ஸோ அந்த ஃப்ளவரை பண்ணும்போதே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சொல்லவும் செய்வேன். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக தேவையானது வந்து ஃபொமிரான் ஷீட்ஸு. நான் இங்கே ஐவரி கலர் 0.8 mm எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஃபொமிரான் ஷீட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் அந்த ஃபொமிரான் ஷீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா எந்தெந்த வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குன்றதை பார்த்து அந்த வெப்சைட்குள்ளே போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஃபொமிரான் ஷீட் சேல் பண்ணலை, ஒன்லி ரெடி ஃப்ளவர்ஸ் விற்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே எடுத்திருக்க அளவு வந்து பாருங்கள், 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் ஐவரி ஷீட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து இந்த ஃப்ளவரை வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ நடுவில் சர்க்கிள் போட்டுட்டு கார்னர்ஸை டச் பண்ணுற மாதிரி பெட்டல்ஸ் வரையணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை வரைஞ்சிட்டு கட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள், நீங்கள் கட் பண்ணுறதுல தான் இருக்குது இது. ஸோ பாருங்கள், நான் இப்போ இந்த சென்டரில் வந்து அந்த சர்க்கிள் போடுறது நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட பேஸ்க்காக. ஸோ வந்து அந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஒரு அடையாளம், அதை தாண்டி வந்து உள்ளே கட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து இப்போ இது பென்சில் மார்க் இருக்குன்றதுனால நான் இன்னொரு எடுத்திருக்கேன். இன்னொரு பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம அயன் பாக்ஸில் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். அது அப்படியே சுருங்கி விழுது பாருங்கள். விழுந்த பிறகு இது மாதிரி இன்னும் 2-3 நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோக்காக நான் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து டூத்பிக் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அப்படியே கட் பண்ண தெரியும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் வரைஞ்சி வச்சுட்டு, அதாவது உங்களுக்கு யூனிஃபார்மாக கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் வரைஞ்சி வச்சு அந்த அவுட்லைனை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து மணி கிடையாது, நம்ம அந்த ஃபோம் பால்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட நேம் வந்து தெர்மாக்கோல் பால்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் நார்மலாக, கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக இந்த நேம் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்க போகிறீங்கன்னா இது பேர் வந்து ஸ்டைரோஃபார்ம் பால்ஸ். ஸோ இந்த ஒயிட் கலர் இதுதான் வந்து நம்ம ஃப்ளவருக்கு அந்த பட் ஷேப் வந்து கொடுக்க போகிறது. ஸோ இதை வந்து நம்ம பெட்டல் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வந்து நான் இங்கே க்ளூ கன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ ஒரு பெட்டல் நம்ம இப்போ எடுத்து அதில் ஒரு ட்ராப் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாலை ஃபஸ்ட்டு பேஸில் ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அதாவது இப்போ நம்ம 4 பெட்டல்ஸ் செஞ்சுருக்கோம் இல்லையா, ஆப்போசிட்டில் 2 பெட்டல்ஸ் வரும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கணும், பால் மேலே கவர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பெட்டல் வந்து நீங்கள் வரைகிறது பொறுத்து அந்த பால் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் 2 பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விட்டு போனது, அது 2ஐயும் அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பவும் லைட்டாக அந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 அது வந்து மேலே சேர்த்து விட்ட மாதிரி, அதாவது 2 பெட்டலும் சேர்கிற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நம்மளுடைய அந்த ஜாஸ்மின் பட்டோட ஷேப் கிடைக்கும். நீங்கள் அப்படியே மேலே ஒட்டிட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா ரவுண்ட் ஷேப்பாக ஆகிடும். ஸோ நம்ம ஜாஸ்மின் பட் வந்து கொஞ்சம் அந்த திலகம் ஷேப்பில் தானே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க, அதை செக் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை ஷேப் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஜாஸ்மின் பட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த ஃபோம் பால்ஸ் வாங்குகிறோம் பாருங்கள், அந்த தெர்மாக்கோல் பால்ஸு, அது வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்கும், ஸோ சைஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஃப்ளவர் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்க சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய பட்ஸ் வேணும்னா உங்கள்கிட்ட அந்த அதுலேயே அந்த தெர்மாக்கோல் பால்ஸ்லேயே வந்து பெருசு இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளவரோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி பட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் வந்து செலக்ட் பண்ணி வச்சு, ஏன்னா அப்புறம் எல்லாம் கலந்து பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரே அளவாக இருக்க மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு பண்ணுங்கள். ஸோ மிச்சம் எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டு தான், அது ஒதுக்கிட வேண்டியதான், ஸ்மால் சைஸ் இருக்கிறதெல்லாம். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸோட ஒரே அளவாக இருக்க பால்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபோம் பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து டவுட் வரும், நம்ம மணி யூஸ் பண்ணலாமா? நீங்கள் மணி யூஸ் பண்ணி பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த ஃப்ளவரோட வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாகும் மணி வச்சிங்கன்னா. பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபோம் பால்ஸ் தானே, ஸோ அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃப்ளவரும் ஃபோமு, அந்த பால்ஸும் வந்து ஃபோம் மெட்டீரியல். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பட்டு ரெடி பண்ணதும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டெம்மு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா,
நான் இது வரைக்கும் செஞ்ச ஃப்ளவர்ஸ் இந்த ஃபோம் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஸ்டெம் யூஸ் பண்ணணுமோ அதே போல் ஸ்டெம்மை நம்ம ரெடி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ நம்ம ஜாஸ்மின் பட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ இந்த ஃப்ளவரை வந்து உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். ஒரு ஒரு முழத்துக்கிட்ட நான் கட்டியிருக்கேன். ஒரு முழம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 140 ஃப்ளவர்ஸ் கிட்ட இதுக்கு வருது. ஸோ தேவைப்படுது. ஸோ நான் கட்டுற அந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு. ஸோ நீங்கள் தள்ளி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வரலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் இதை விடவும் நெருக்கமாக கட்ட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ நான் இப்போ கட்டுற அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு கட்டும்போது 135 to 140 ஃப்ளவர்ஸ் கிட்ட எனக்கு தேவைப்பட்டுச்சு. அது ஒரு முழம் 16 இன்ச்சஸ் வர்றதுக்கு. அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கலர் பால்ஸ் கூட மார்க்கெட்டில் அவைலபிள். ஆனால் கலர் பால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரு. ஸோ அதில் வந்து ஏதாவது ஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒயிட் பால்ஸே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கினது தான். ஸோ வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினது. ஸோ நீங்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் தான். ஸோ நீங்கள் அதை அங்கே வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை கட்டி முடிச்சுட்டேன். கரெக்டாக வந்து 16 இன்ச்சு ஒரு மரத்துக்கு இருக்குது இந்த ஃப்ளவரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 140 ஃப்ளவர்ஸ் வச்சு நான் இப்போ கட்டியிருக்கேன். ஸோ இது நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரில. ஆனால் வந்து நேரில் நான் இப்போ இதை கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரிஜினலாகவே வந்து இந்த மல்லி பட்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அதே போல் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸும் வந்து நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸை வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி. நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட அந்த ப்ளூம்டு ஜாஸ்மின் பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோம் ஷீட்டில் செஞ்சது, அதை வந்து நான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதையும் வந்து நான் உங்களுக்கு தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து கலர் போகுமா அப்படின்லாம் கூட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதி ஃப்ளவரில் வந்து பிங்க் ஷேட் நம்ம அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் அது கலர் போயிடுமான்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக நான் திரும்பவும் இந்த ஃப்ளவரே வந்து நான் உங்களுக்கு வாட்டரில் வந்து டிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது நான் நல்லாவே தான் டிப் பண்ணியிருப்பேன். அந்த கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம ஃபோம் ஷீட்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபோமிரான் ஷீட்டில். ஸோ இந்த ஃபோமிரான் ஷீட்டில் பண்ணுற எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ வந்து அப்புறம் நம்ம அடிக்கிற கலர் வந்து நம்ம வந்து ஆயில் பேஸ்டல் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து இந்த ஸ்டெம்ஸை வந்து நம்ம கலர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது சாஃப்ட் பேஸ்டல்னு. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதுவும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப நிறையா பண்ணும்போது நமக்கு அந்த சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அது இருக்கும் இதுக்கும். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த க்ரையான்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியல, நான் அது பண்ணி பார்த்தேனான்ட்டு. இன்னும் சில பேர் க்ரையான்ஸ் கூட கேட்குறீங்க. ஆனால் வந்து நம்ம இந்த ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா, இது நம்மளோட ஃபோம் ஷீட் வந்து பபிள்ஸ் இருக்கும் உள்ள, நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பபிள்ஸ் உள்ள வரைக்கும் வந்து நம்ம கலர் போகும். அந்த கலர் போகணுன்னா நம்ம வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணால் ஆயில் வந்து அதாவது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அது ஒரு மீடியமாட்டம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் க்ரையான்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த திட்டாக இருக்க ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி எவ்வளோ தண்ணியில் போட்டு காமிச்சிருக்கேன். ஆனாலும் அந்த கலர் வந்து எதுவும் மாறல பார்த்தீங்களா அந்த தண்ணியில். ஸோ வந்து நம்ம இந்த கலரும் வந்து அந்த நம்ம ஒயிட் ஃப்ளவருக்கு கூட அது ஸ்ப்ரெட்லாம் ஆகாது. ஸோ கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம ஸ்டெம்முக்கு வந்து இந்த கலர் பண்ணியிருக்கோம். அந்த கலர் வந்து அது அப்படியே இருக்குது. ஸோ அதே போல் தான் நம்ம ஏதாவது ஸ்டெயின் நம்ம ஃப்ளவர் வந்து ஒயிட் கலர் சரிங்களா? இப்போ நம்ம கலர்டு ஃப்ளவர்ஸ் செய்கிறோன்னா பிரச்சனை கிடையாது. ஒயிட் கலரில் நம்ம செய்யும்போது அதுலேயும் வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் பட்டுருச்சுன்னு வைங்களேன், அது வந்து அப்படியே அதில் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து முக்கியமாக ஒயிட் ஃப்ளவர் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. நம்மளோட ஃபோமிரியன் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, நம்ம ஒயிட் ட்ரெஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அது போல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட் ட்ரெஸ்ஸில் கரை பட்டுருச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் அதை இது பண்ணாலும் அந்த கரை பட்டதுக்கான அந்த அந்த ஸ்டெயின் இருக்க தான் செய்யும். நம்ம உடனே பார்த்து பண்ணாலும் அந்த புதுசோட இது வராது பார்த்தீங்களா? ஸோ அதே போல் தான் நீங்கள் வந்து இந்த ஃப்ளவரை மெயின்டைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை வேர் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அதில் வந்து நீங்கள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவரோட சென்டரை பார்த்து நீங்கள் ஒரு சேஃப்டி பின்னை அந்த நூலில் நீங்கள் மாட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து அந்த சேஃப்டி பின்னில் வந்து ஏர் பின்ஸை மாட்டி அதுக்கப்புறம் உங்கள் தலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பின் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதை ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ண பிறகு எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகாமல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.